கர்த்தர் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. உண்மையாகவே இந்த காலவெளியில உங்க எல்லாரையும் பார்க்கிறது பெரிய சந்தோஷம். இது ஒரு மாதத்தினுடைய புதிய நாள். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு மாதத்தினுடைய புதிய நாள். வாக்குத்தத்த ஆராதனை வழக்கமா நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலை ஜெபம் இரு பெரும் விழா இன்னைக்கு. ஆமா தானே? இல்லைன்னா முப்பெரும் விழா. ஓகே, காலை ஜெபம், அதை தொடர்ந்து மாதத்துல முதல் நாள் ஆகவே வாக்குத்தத்தத்தின் ஆராதனை, அதை தொடர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு பட்டமளிப்பு விழாவின் நாள் எல்லாம். ஓகே, 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 57 64 வரை அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனங்கள் 57 64 வரை வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 64ஆம் வசனத்தை ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. முதலாவதாக 119ஆம் சங்கீதத்தில் 8வது படி, 8வது வார்த்தை அல்லது 8வது எழுத்துக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த எழுத்துக்கு தமிழ்ல கேத்துன்னுக்குது, பட் படிக்க வேண்டியது சேத். சேத் பட்டுன்னு படிக்கணும்ல, அந்த சேத் சொல்லுங்க, சேத். இந்த இது 8 குறிப்பாய் இருக்கிறது. நம்பர் 8 சேத். ஜீவனுக்கு அடையாளம். இட் ரெஃபர்ஸ் டு லைஃப் அண்ட் லிவிங். ஜீவனுக்கும் வாழ்வுக்கும் அடையாளமாய் இருக்கிறது இந்த 8வது தலைப்பை கொண்ட சேத். ஜீவனுக்கும் வாழ்வுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பங்கு. கர்த்தாவே, நீர் என்னுடைய பங்கு, மை போர்ஷன், மை ஷேர். சொத்தை பகிர்ந்து கொடுக்கிறப்போ தாவீது இயேசுநாதருடைய ஆவியிலிருந்து பேசுகிறான். டேவிட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுநாதர் என்ன சொல்றாரா, பூமியெல்லாம் இருக்கு எல்லாம், பட் கர்த்தர் தான் என்னுடைய பங்குன்னு சொல்றாராம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கு, பட் எல்லாம் என்னதுதான் இருக்கட்டும், கர்த்தர் தான் என்னுடைய பங்கு. ஒரு அற்புதமான மனநிலை இது. இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இது. எது இருந்தாலும் எது இல்லைனாலும் அப்ப எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. கர்த்தர் என்னுடைய பங்குன்னு சொல்றவங்களுக்கு வறுமை கூட பாதிப்பை ஏற்படுத்தாது, நோய் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது, கஷ்டங்கள் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னா, யார் என்னுடைய பங்கு? என்னை வாழ வைப்பதும் அவரு,
எல்லாம் நான் நெகட்டிவ் சொல்றது இல்லை. ஆமா தானே, என்னை வாழ வைப்பது அவர், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். நீர் என்னுடைய பங்கு, நீ தான் என்னுடைய போர்ஷன், நீ தான் என் ஷேர், நீர் என்னுடைய பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். அடுத்து, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உம்முடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன். வேற ரிசர்வேஷன்ஸ் இல்ல. இதை பார்த்துக்கலாம், அதை பார்த்துக்கலாம், இதுல பண்ணிடலாம், அதுல பண்ணிடலாம் யோசனை இல்ல. வேற முயற்சிகள் இல்ல. ஒரே முயற்சி தான், அது நீர் மட்டும் தான். எனக்கு ஒரே முயற்சி தான், அது நீர் மட்டும் தான். ஆகவே முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உம்முடைய வாக்கின்படி எனக்கு. 3வது வசனத்துல, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக இருப்பினேன். ஹல்லேலூயா. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை, என் பாதையை, நான் நடக்க வேண்டிய வழியை உமக்கு நேராக திருப்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது, ஏற்கனவே ஜீவனுக்கு போகும் பாதையோ குறுகலானது. அப்ப என் வழி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வழியிலே நான் போக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய சாட்சிக்கு நேராக, உம்முடைய வசனத்துக்கு நேராக, உம்முடைய வார்த்தைக்கு நேராக, உம்முடைய கற்பனைகளுக்கு நேராக என் கால்களை திருப்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். டிலே பண்ணல நானு. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் என்ன பண்ணல சொல்லுங்க? தாமதிக்கல, டிலே பண்ணல. உம்முடைய கற்பனைகளை கை கொள்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. என் முதல் முன்னுரிமை என்ன ஆயிடுச்சு? உம்முடைய கற்பனைகளை கை கொள்றத. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குல இருந்து. அப்படி இல்லை, உடைய கற்பனைகளை கை கொள்ள தீவிரிக்கிறேன். ஐ சேசன், ஐ ஹேஸ்ட், வேகப்படுத்துகிறேன். சீக்கிரமா ஓடி போய் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதிக்காமல் தீவிரமாய் ஓடுகிறேன். அடுத்து 61ஆம் வசனத்துல, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வழக்கமா திருடு போயிட்டோன்னு, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, நீனா காப்பாற்ற கூடாதான்றது நம்ம. ஆமா தானே, ஆமா தான். கூட்டம் கூடிக்கொண்டு துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டாலும் நான் குறைஞ்சு போக மாட்டேன். ஹலோ, இது புரிதலின் அடுத்த லெவல். இது அண்டர்ஸ்டாண்டிங்ல அடுத்த லெவல். இது புரியாதவங்க முன்ன உட்காந்துக்கிறீங்க. என்னை முழுசா கொள்ளையிட்டா கூட எனக்கு கவலை இல்லை. அல்ல என்னுடைய பாத்திரம் என்ன இருக்கும், நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டு விடு, சோவாட், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கிறதில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாவீது மாதிரி ஆண்டவருடைய வசனத்தின் மேல, ஆண்டவர் மேல ஆர்வம் கொண்டவன் யாருமே பார்க்க முடியாது. அதனால்தான் கர்த்தர் அவனை இன்றைக்கும் அவனை குறித்து நம்மை பேச வைக்கிறார். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உம்முடைய நீதி நியாயங்கள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி இரவில் நான் எழுந்திருப்பேன். 63ஆம் வசனத்துல, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். நான் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு?
Who are my friends? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் எனக்கு தோழர். யார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்? வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவங்க தான் என் நண்பர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் தான் என்னுடைய நண்பர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கினே நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிற உலகம் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு? இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுறவங்களா, வேதத்தை நேசிக்கிறவங்களா, நீதி நியாயம் செய்யறவங்களா, வசனத்தின் படி வாழ விரும்புகிறவர்களா? Who are our friends? யார் நம்முடைய நண்பர்கள்? சிந்தித்து பார்க்கலாம். சீரியஸான இஷ்யூ இது, சீரியஸான விஷயம் இது. உமக்கு பயந்து உடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களே எனக்கு, அவர்கள் தான் எனக்கு தோழர். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் இங்கதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. பூமி உமது கிருபையினால் நிறைந்தது. பூமியை கர்த்தர் கொடுத்த இந்த பூமியே கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. ஆகவே உன் தேவைகள் எம்மாத்திரம், உன் பிரச்சனைகள் எம்மாத்திரம், உன் சூழ்நிலை எம்மாத்திரம், உன் வியாதி எம்மாத்திரம், உன் பலவீனம் எம்மாத்திரம், உன் கண்ணீர், துன்பம், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள் எம்மாத்திரம், பூமி கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் மாத்திக்கலாமா? பூமி ரொம்ப பெருசு, என் வீடு கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. அப்படி சொல்லாமா? ரொம்ப பெருசு விட்டுருங்க. என் வீடு கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. என்னுடைய இல்லம் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. என் குடும்பம் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. என் சபை கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. என் நண்பர்கள் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறார்கள். என் குடும்பம், என் மக்கள், என் தகப்பன், என் தாய், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என் முழு குடும்பம் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்னை தற்காத்து வழி நடத்துவார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். உமது பிரமாணங்களை எனக்கு போதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை வழி நடத்தக்கூடியது. கர்த்தருடைய வசனம் தான் நம்மோடு கூட கடைசி மட்டும் நிலை நிற்கக்கூடியது. முடிவு பரியந்தம் நம்மை தாங்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய கிருபைகள், அவருடைய பிரமாணங்கள் மட்டும்தான் நம்மோடு கூட இருக்க போகிறது. பிரச்சனை என்ன நம்ம கிட்டனா, எது நம்மோட இருக்கிறதோ அதை விட்டுறோம், எது நம்ம கூட இருக்காதோ அது பின்னால ஓடின்கிறோம். நம்முடைய பிரியாரிட்டி, முன்னுரிமையை சரி பண்ணிக்கலாம். நம்முடைய முன்னுரிமைகளை சரி செய்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை பற்றி கொள்ளலாம். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், பூமி அனைத்து என் கிருபையால் நிறைந்து இருக்கிறது. வெளியே இல்லைன்னா பரவாயில்ல, அந்த கிரவுண்ட்ல இல்லைன்னா பரவாயில்ல, என் வீட்டில கர்த்தருடைய கிருபை நிறைந்தது. என் குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை நிறைந்திருக்கிறது. சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதம் முழுவதும். என் வாழ்க்கையில, என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் சரீரத்திலே கர்த்தருடைய கிருபை நிறைந்திருக்கிறது. எந்த பலவீனத்தை குறித்தும் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் 8, அவர் சேத், அவர் என்ன 8ன்னா சேத்னா லைஃப், ஜீவன். அவர் வாழ வைக்கிறவர். அவர் என்னுடைய பங்கு, அவர் என்னுடைய சுதந்திரம். எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் கலங்க மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பங்காக, எனக்கு துணையாக, எனக்கு ஆதரவாக என் பட்சத்தில் இருக்கிறார். எதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. பூமி அனைத்தும் அவருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. அதற்காக அவரை நான் சோதரிகிறேன். ஒரே ஒரு கண்டிஷன், இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு நிபந்தனை, உமது பிரமாணங்களை எனக்கு
அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மாதம் கடினமான மாசம். வெயில், பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. நிறைய மறைமுகமான செலவுகள் வரும். நிறைய நோய் வரக்கூடிய மாதம். சூரிய வெளிச்சம் வழக்கத்தை விட 3 டிகிரி அதிகமா இருக்குதான். ஆகவே காரணம் இல்லாம தேவையில்லாம 10 மணிக்கு மேல 5 மணி வரல வெளியே போக வேணாம். ஆபத்தான நாட்கள், சன்ஸ்ட்ரோக் எல்லாம் அதிகமா வருமா? இருக்கட்டும். பூமி எங்கும் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை காத்துக் கொள்வார். ஆமென். எல்லா பலவீனத்துல எல்லா தேவையும் கர்த்தர் சந்தித்து அவர் எனக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பூமி எங்கும் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. அது பிரமாணங்களை எனக்கு போதியும் ஆண்டவரே.